Hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதாவது தேர்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அத ஃபர்ஸ்ட் ஒன்னு காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், அடுத்தது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அடுத்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்கறது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுல காம்பினேஷன்ல பார்க்கக்குள்ள ஏ பிளஸ் பி ரெண்டு ரியாக்டன்ட் எடுத்து ரியாக்ட் பண்ணக்குள்ள நமக்கு புது ப்ராடக்ட் வரும், அதான் ஏபி. டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல அதே கிடைச்ச ஏபியை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பிட் பண்ணி எடுப்போம். ஏ தனியா பி தனியா பிரிச்சு எடுத்தாக்கா அது என்ன சொல்றோம், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இங்க சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல நம்ம என்ன சொல்ல போறோம், ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்டை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட் வச்சு ரியாக்ட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன பண்ணோம், காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட் நமக்கு பிரிஞ்சிடும். அதே மாதிரி புதுசா ஒரு காம்பவுண்ட் எலமெண்ட் பிரியும். அதுதான் அது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இட் இஸ் a reaction between an element and compound. எலமெண்ட் காம்பவுண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ரியாக்ட் பண்ண போறோம். when they react, one of the element of the compound reactant is replaced by the element reactant to form a new compound and an element. இப்ப a plus b c அப்படின்னு இருக்குது. இப்ப பிசி எப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும், யாராவது ஒருத்தவங்க பிளஸ்ஸா இருப்பாங்க, இல்ல யாராவது ஒருத்தவங்க மைனஸா இருப்பாங்க. இப்ப பி மேல பிளஸ்னு போடணும், சி மேல என்ன பண்ணணும், மைனஸ்னு போடணும். ஓகேவா? இப்ப பி வந்து பாசிட்டிவ், சி வந்து என்னது, நெகட்டிவ். அப்ப நம்ம அந்த பாண்டை பிரேக் பண்ண என்ன பண்ணோம், பி பாசிட்டிவ் சி நெகட்டிவா இருக்குது. அப்ப அந்த ஏ யார் கூட கம்பைன் ஆகும், நெகட்டிவ் கூட கம்பைன் ஆகி ஏசியே நமக்கு ஃபார்ம் ஆகும். பி நமக்கு என்ன பண்ணும், தனியா செப்பரேட் ஆகி வந்துடும். அதாவது கிடைச்ச அந்த காம்பவுண்ட்ல அந்த காம்பவுண்ட ஸ்ப்ளிட் ஆகி அதுல யாரு ஹைலி ரியாக்டிவா இருப்பாங்களோ அவங்க கூட அந்த ஏ என்ன பண்ணும், போய் ரியாக்ட் ஆகி ஏசியா ஃபார்ம் ஆகும். லோ ரியாக்டிவா இருக்கிறது பி என்ன பண்ணும், நமக்கு தனியா செப்பரேட் ஆகி வெளில வந்துடும். அதுதான் கொடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிள்ஸ். The general systematic representation of a single displacement reaction is given as A plus BC gives AC plus B. ஓகேவா? அப்ப A displaces element B from the compound BC and hence a single displacement reaction occur. If the zinc metal is placed in the hydrochloric acid, examples தான் கொடுத்துக்கறாங்க. Zinc metal is placed in the hydrochloric acid. அப்ப zinc என்ன பண்ணும், HCl போட்டு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். If the zinc metal is placed in the hydrochloric acid, எப்பப்பெல்லாம் நீ மெட்டல் எடுத்து ஆசிட்ல போட்டு ரியாக்ட் பண்றியோ அப்ப என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஓகேவா? அப்ப ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா லிபரேட் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் எவார்டு, ஹென்ஸ் ஹைட்ரஜன் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை ஜிங்க் மெட்டல் அண்ட் ஜிங்க் குளோரைட் இஸ் ஃபார்ம்டு. அப்ப இந்த ஜிங்க் என்ன பண்ணும், குளோரைடு கூட கம்பைன் ஆகி ஜிங்க் குளோரைட் ஆகும். அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். நான் சோஷியல் மீடியா சொன்ன மாதிரி ஹெச்சுக்கு மேல சார்ஜ் என்ன பண்ணும், பிளஸ்ஸா இருக்கும். சிஎலோட சார்ஜ் என்ன பண்ணும், மைனஸா இருக்கும். அப்ப ஜிங்க் என்ன பண்ணும், அந்த நெகட்டிவ் கூட ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ஜிங்க் ஆகும். அந்த ஹெச் பிளஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். அதான் ஹைட்ரஜன் கேஸ். அதே மாதிரி அயன் மெட்டல் ரியாக்ட் வித் காப்பர் சல்பேட் CuSO4, அதான் காப்பர் சல்பேட் கூட நம்ம போடக்குள்ள அது என்ன பண்ணும், ஃபெர்ரஸ் சல்பேட் ஆகும். பிளஸ் காப்பராவும் நமக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். அதாவது எஃப்இனாக்க அயன். ஓகேவா? அந்த அயனு யார் கூட ரியாக்ட் ஆகுது, காப்பர் சல்பேட் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் கூட என்ன பண்ணும், FeSO4 ஃபார்ம் ஆகும். பிளஸ் CO என்ன பண்ணும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். The iron nail, if an iron nail is placed in aqueous solution of copper 2 sulfate as shown in the figure கொடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம அயன் நெயில எடுத்து என்ன பண்ண போறோம், காப்பர் சல்பேட் சொல்யூஷனா நம்ம போடுறோம். ஓகேவா? அப்படி போடக்குள்ள நமக்கு என்ன ஆகுது அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம். இந்த அயன் டிஸ்பிளேசஸ் காப்பர். அப்ப என்ன பண்ணும், அந்த அயன் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது, form its aqueous solution and then so formed copper deposited over the iron nail. அப்ப என்ன பண்ணும், அந்த காப்பர் அயன் நெயில் கூட என்ன பண்ணும், டெபாசிட் ஆகி நமக்கு என்ன வருது, கிரீன் கலரா மாறும். ஓகேவா? டெபாசிட் in the iron nail. The reactant while they occur in a practice, இப்ப practice பண்ண போறோம். Now, no, it is most easily demonstrated in the halogen groups. Halogen groups நம்ம என்ன பண்ண முடியாது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது.
ஏன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாதுனாக்கா அது எல்லாமே இது கேஷியஸ் ஸ்டேட் இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ணுறது ஈஸியாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்மள காட்ட முடியாது. ஓகேவா, காப்பர் சல்ஃபேட் நம்ம சால்ட்டு, அதனால நம்ம ஈஸியாக நம்ம அயனில் எடுத்து போட்டு பார்க்குறோம். போட்டு பார்க்கக்குள்ள அது என்ன ஆகுது, காப்பர் எல்லாமே நமக்கு டெபாசிட் ஆகுது, அதில் நமக்கு கிரீன் கலராக மாறி போயிடுச்சு. அதனால அதை சொல்ல முடியும், நம்மளால எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண முடியும். ஆனால் இதில் நம்மளால கேஷியஸ் ஸ்டேட்டில் கூட நம்மளால பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் 2NaCl plus F2 sodium chloride react with fluorine, it gives அதான் NaF plus Cl2 sodium fluoride plus chlorine. அதே சோடியம் ஃப்ளூரைட திரும்ப குளோரின் கூட கேஸ் கூட ரியாக்ட் பண்ணாக்க என்ன ஃபார்ம் ஆகும், திரும்ப அதே NaCl மாறிடும், அதே F2 நமக்கு என்ன பண்ணுவோம், திரும்ப நமக்கு கிடைச்சிடும். தி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் ஃப்ரம் NaCl. NaCl இருந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது பை fluorine. In the second reaction, chlorine displaces the fluorine from NaF. Chlorine போய் என்ன பண்ணும், அந்த F displace பண்ணும். ஓகேவா? So NaF, out of these two, the second reaction will not occur because fluorine is more reactive than chlorine. Fluorine is more reactive than chlorine and occupy the upper position in the periodic table. இப்ப group number 17ல பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் யாதா இருப்பா, ஃப்ளூரின் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் குளோரின் இருக்கும், அதுக்கப்புறம் தான் புரோமின் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அயோடின் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ல நமக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப யார் ஹையஸ்ட் மோர் ரியாக்டிவ், மோர் ஆக்டிவ் யாருனாக்கா ஃப்ளூரின் தான் மோர் ஆக்டிவ். ஸோ இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். த ஆக்டிவிட்டி ஆஃப் த எலமெண்ட் அண்ட் தீஸ் அண்ட் தர் ரிலேட்டிவ் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள் ஆர் த கீ ஃபேக்டர் டு டிட்டர்மைன் த feasibility of the reaction. More active element readily displace the less active elements from their aqueous solution. அப்ப யாரெல்லாம் மோர் ஆக்டிவா இருக்கா, யாரெல்லாம் லெஸ் ரியாக்டிவா இருக்குன்றது நமக்கு என்ன பண்றாங்க, புக்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. மேல பாருங்க. அப்ப மோர் ரியாக்டிவ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், அயன், லெட், அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன், காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். இப்ப நமக்கு மோர் ரியாக்டிவ் யாருனாக்க மேல இருக்கவங்க எல்லாமே மோர் ரியாக்டிவ், கீழே இருக்கிறது எல்லாமே யாரு லெஸ் ரியாக்டிவ். பின்னாடி அந்த ப்ளீஸ், சென்ட், லயன், கால் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதனுடைய பொட்டாசியம் அதோட சிம்பிள் தான் பி, சாரி பொட்டாசியம் ஃபர்ஸ்ட் லெட்டர் பின்றதுனால அந்த ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோடியத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ன்றதுனால அங்க சென்ட்னு கொடுத்துருக்காங்க. லித்தியத்துடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் லயன், எல், அதனால லயன் கொடுத்துருக்காங்க. அது ஷார்ட்கட் சும்மா உங்களோட ஞாபகப்படுத்துறதுக்காக டு ரிமெம்பர் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிள் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பொட்டாசியம் KNaLi Ca, MgAlZn, FePb, H, CuAg, AuPt அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க பிரிண்ட் கொடுத்துக்கிறாங்க. ப்ளீஸ் சென்ட் லயன், கால் மங்கி அண்ட் ஜீப்ரா இன்டு லவ்லி ஹாட் கண்ட்ரீஸ் சைன்டு ஜெனரல் பென்குயின் அப்படின்னு அவங்க ஷார்ட்கட்டாக கொடுத்துக்கிறாங்க. நம்ம மைண்டில் இதையும் ஈஸியாக இருக்கலாம், இதையும் ஏற்றிக்கலாம், அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஏற்றிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், யாரெல்லாம் ரியாக்டிவ் அதிகம், யாரெல்லாம் லெஸ் ரியாக்டிவ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த டேபிளை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். பை ரெஃபரிங் தி ஆக்டிவிட்டி சீரியஸ் ட்ரை த அனதர் ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறாங்க. விச் ஆஃப் த மெட்டல் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சில்வர் ஆர் ஜிங்க். அப்ப விச் ஆஃப் த மெட்டல் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்ப எந்த மெட்டலை ஹைட்ரஜன் கேஸ் கூட ரியாக்ட் பண்ணாக்க மெட்டல் ஹைட்ரஜன் கேஸ்ல இருக்கக்கூடிய என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விச் ஆஃப் த மெட்டல் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். எந்த மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணுது ஆசிட அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாங்க. சில்வரா இல்ல ஜிங்கா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் பண்றாங்க. அப்ப ஜிங்க் ரீப்ளேஸ் பண்ணுமா இல்ல சில்வர் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கக்குள்ள இதுல ப்ரையாரிட்டி பாக்குற, ஜிங்க் எந்த இடத்துல இருக்குது, சில்வர் எங்க இருக்குன்னு பாக்குற. அப்ப ஜிங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, சில்வர் தானே அது லாஸ்டா இருக்குது. அப்ப இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணக்குள்ள யாருக்கு தான் அதிகமா இருக்கும், ஜிங்க்கு தான் என்ன பண்ணும், மோர் ரியாக்டிவா இருக்கும். அதுதான் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கேஸை ஈஸியா லிபரேட் பண்ணும். யாரை கம்பேர் பண்ணக்குள்ள, சில்வர் கம்பேர் பண்ணக்குள்ள. அப்ப சில்வரா ஜிங்கான்னு கேட்டாக்க ஜிங்க் தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் சில்வர். ஏன் ஜிங்க் தான் ஃபர்ஸ்ட்னாக்க அவங்க தான் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், கீழே தான் யாரு லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். gives a chemical equation of the reaction, justify your answer. So கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் கிளாஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.